பந்தாடுவேன், அதுலயும் இந்தியன் பவுலர்ஸ் அப்படின்னா சும்மா சுத்தி சுத்தி ஊடு கட்டி பந்தாடுவேன் அப்படின்னு சில சாதனைகளை பண்ணிருக்கிறாரு டேரல் மிச்சல். எல்லாருக்குமே தெரியும் இந்தியா நியூசிலாந்து ஓடிஐ சீரிஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் மேட்ச் பாத்தீங்கன்னா இந்தியா ஜெயித்தாங்க. ரெண்டாவது மேட்ச்ல கம்பேக் கொடுக்குற மாதிரி நியூசிலாந்து ஜெயித்துட்டாங்க. சோ கடைசி மேட்ச்ல யாரு ஜெயிப்பாங்க அப்படின்னு ஒட்டுமொத்த இந்தியாவும் காத்துக்கிட்டு இருக்கும்போது இந்தியன் பவுலர்ஸுக்கு சிம்ம சொப்பனமா மாறி இருக்கிறாரு டேரல் மிச்சல். சோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் 58-3 அப்படின்னு தடுமாறிக்கிட்டு இருந்த நியூசிலாந்த தன்னுடைய பேட்டிங் மூலமா தலைநிமிர வச்சிருக்கிறாரு டேரல் மிச்சல். அது மட்டும் இல்லாம இந்த 3 போட்டிகள் கொண்ட ஓடிஐ தொடர்ல 352 ரன் அடிச்சிருக்கிறாரு. இதன் மூலமா இந்த 3 மேட்ச் கொண்ட சீரீஸ்ல அதிக ரன்ஸ் அடிச்ச நியூசிலாந்து பிளேயர் அப்படிங்கிற சாதனையும் படைச்சிருக்கிறாரு அவரு. அது மட்டும் இல்லாம இந்தியாக்கு எதிராகவே சாதனைகளை படைச்சிருக்கிறார். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப இந்தியாக்கு எதிராக ஹையஸ்ட் ஸ்கோர் அடிச்ச வீரர்கள் இருப்பாங்க இல்லையா நியூசிலாந்துல, அந்த டாப் 7 ரேட்டிங்ல 4 வாட்டி இருக்கிறாரு இவரே. சோ முதல் 3 இடங்கள் மட்டும் தான் வேற பிளேஸ் இருக்கிறாங்க. 4வது பாத்தீங்கன்னா டேரல் மிச்சல் 137 அப்படின்னு இந்த மேட்ச்ல பேட்டிங் பண்ணதன் மூலமாக வந்திருக்கிறாரு. 5வது இடத்துல மீண்டும் அவரே 134 அப்படிங்கிற ஸ்கோரோட இருக்கிறாரு. 6வது இடத்துலயும் அவரே 131 அப்படிங்கிற ஸ்கோர்ல இருக்கிறாரு. 7வதா 130 அப்படிங்கிற ஸ்கோர்ல இருக்கிறாரு. இதன் மூலமா ஒண்ணுதான் தெரியுது, சில பிளேயர்ஸ் இந்தியாவுக்கு எதிராக சூப்பரா ஆடுவாங்க, அப்படிப்பட்ட ஒரு பிளேயரா டேரல் மிச்சல் இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இவர் அடிக்கிறத பார்த்தா கூடிய சீக்கிரமே ஏதாவது ஒரு மேட்ச்ல 150+ ரன் அடிச்சு இந்தியாவுக்கு எதிராக ஹையஸ்ட் ரன் அடிச்ச வீரரா கூட வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க கிரிக்கெட் வட்டாரங்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.